ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு மரணம் நிகழ்ந்தால் அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒன்றாக இருக்கும். பேர்பட்ட இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்களுக்காக இதை ஒட்டுமொத்தமாக கை கழுவி விட்டு நான் சென்று விடுவேன் அல்லது இதை ஓரம் கட்டி விட்டு அந்த வேலையை பார்ப்பேன் என்று ஒருவன் முடிவெடுத்தால் அந்த காரியமும் அல்லாட்ட தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் பாய்? கொண்டாட்டி பிள்ளை சரி பண்ண வேண்டாமா? நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா? எல்லாமே இருக்கு. எல்லாமே நபிமார்களுக்கு இருந்துச்சா இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் 2 நாளைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் உணவு உண்டதில்லை. அவ்வளவு வறுமை இருந்தது. எவ்வளவு கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் தாவா களத்துல நபிமார்கள் நின்றார்களா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்காக நான் அதற்காக உழைப்பேன். என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரையில நான் களப்பணி இறங்கி அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்வேன். எவ்வளவு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் இந்த பணியில வீரியமாக களத்துல இறங்கி செய்வேன் என்று போனால் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான். அவர்களுக்கு நாம் அறியாத புறத்திலிருந்து உணவளிப்போம். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அது எந்த ரூபத்துல போகுதுன்னே தெரியாது. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாருங்க. எல்லா செலவும் பண்ணிட்டு 1000 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வைப்பார். சில பேர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. பரக்கத்தே இருக்க. தாவா களத்துல நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய தனி பெரும் பாக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கேட்ட அதிகமான பிரார்த்தனைகளிலே ஒன்று, இறைவா பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப பயனற்ற கல்வின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்க பயனுள்ள கல்வி ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி அப்படின்னாக்க எந்த ஒன்று நமக்கு இந்த உலகத்திலும் அருமையிலும் பயனற்றதாக ஆகிவிடுகின்றதோ அது எல்லாமே பயனற்ற கல்விதான். அப்ப இந்த ஒரு அவையில நாம இங்க அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கத்தக்க வகையில நாம் இங்கிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து செல்வோம் என்று சொன்னால் அப்ப இந்த அமர்வு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில கவனங்களை நாம ஒருமுகப்படுத்தி கொண்டு அதை நாம் உள்வாங்கி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த திருக்குர்ஆன் நமக்கு ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் நமக்கு ஏற்படுத்தும். பொதுவாக நம்பிக்கை கொண்ட மக்களை நாம 2 சாராராக பிரிக்கலாம். ஒரு சாரார் யார் என்று சொன்னால் எந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை வீரியமாக களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த ஒரு சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே ஒரு பக்கம் ஒதுக்கி ஓரம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க பணியில பீடு நடை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால் அவங்க அல்லாஹ், சொர்க்கம், நரகம், வறுமை எல்லாவற்றையும் அவர்கள் நம்பி இருப்பார்கள். திருக்குர்ஆன் இறை வேதம் என்று நம்பி இருப்பார்கள். மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சோதனை என்கின்ற ஒன்று உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால், மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பலகீனத்தின் பயனை மையமாக வைத்துக் கொண்டு அதை காரணமாக வைத்து அந்த தாவா களத்திலிருந்து, நிர்வாக பணிகளிலே இருந்து ஒதுங்கி ஓரமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் அதில தாவா களத்தில் நின்று மறுமைக்காக ஏகத்துவ கொள்கையை சொல்லுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இந்த ஜமாத்துக்கு வழங்கி இருக்கின்றான். அது ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இருந்து உழைக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கை சொந்தங்களால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நிலை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே தான் இந்த ஜமாத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் என்ன சொல்றான்னா, ஒரு சாபிக்குன்னு அவ்வளவு நன்மையில முந்தியவர்கள், அவங்க பாட்டு நன்மையில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2வது சாரார் என்று நாம சொன்னோம்ல,
வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், துயரங்கள் ஏற்படும் போது ஒரு தொய்வு நிலையை அடைஞ்சிருவாங்க. இந்த மக்கள் தான் பெருவாரியா இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த சபையில இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி ஆயிரோம்னாக்கா நம்மள சிலரோ அல்லது பலரோ ஒரு காலகட்டத்துல வேகமாக பணி செய்வார்கள். அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்துல அந்த பணிகள்ல அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இந்த தொய்வு ஏன் ஏற்படுகின்றது, எதனால் ஏற்படுகின்றது, இந்த தொய்வு நிலையை போக்கி அதை சீர் செய்வது எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொள்வதுதான் இன்றைய உரையினுடைய ஒரு மைய அம்சமாக இருக்கின்றது. இப்ப மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் ஏன் வருகின்றது என்று சொன்னால், நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் நம்மளை சோதிக்காம விட்டுற மாட்டான். பல வகையில சோதனைகளை கொடுப்பான். குறிப்பாக ஒரு தௌஹீத்வாதி நான் தாவா களத்துக்கு வருகின்றேன், தாவா களத்தை சுமந்திருக்கக்கூடிய நிர்வாக பணிக்கு வருகிறேன். நிர்வாக பணி ஒரு தாவா களம் தான். ஒருத்தர் மேடையில ஏறி பேசுறாருன்னா அவரு தான் தாயின் கிடையாது. அந்த மேடைக்கு ஏற்பாடு செய்கிறார்ல, அவரும் தாவாவுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றார். அதற்காக தெரு தெருவாக ஒருத்தர் 10-20 வசூல் பண்றாருல, அவரும் தாவா களத்துல ஏதோ ஒரு வகையில அங்கம் வகிக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுறாருல, அவரும் தாவா களத்துல ஏதோ ஒரு வகையில அங்கம் வகிக்கின்றார். இப்படி நாம் அனைவருமே ஒன்னு நேரடியாக பேச்சாளராகவோ அல்லது மறைமுகமாக அந்த தாவா களத்துக்கு உதவக்கூடியவர்களாகவோ நாம் அனைவருமே இருக்கின்றோம். அப்படித்தானே? இந்த தாவா களத்துல நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமானை நாம் அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருக்கானே, அல்லாஹ் மறைவான அனைவற்றையுமே அறிந்தவனாக இருக்கிறார். நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன, நம்முடைய கொள்கையினுடைய உறுதி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு பல சோதனைகளை கொடுப்பான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், நபிமார்கள் வந்த காலம் தொட்டு இப்ப இருக்கிற காலம் வரை, கியாமத்து நாள் வரை ஒருவர் தாவா களத்துக்கு வருகின்றார் என்று சொன்னால் அவருக்கு பல கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதா ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். வெளிப்படையாக தாவாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சிரமம் இருக்குல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச இந்த கூட்டங்களால் ஏற்படக்கூடிய தாவா பணிக்கு ஊப்பிலாம் போனீங்கன்னா தொழுவுறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒண்ணா ஆக்கிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சார பணியை முடக்குவதற்காக வெளியிலிருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதை தாண்டி ஒருவனுக்கு என்ன செய்யும்னா, தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில பல சங்கடங்களை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். பொருளாதார ரீதியான இழப்பு ஏற்படும். ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வியாபாரத்துல ஒரு தொய்வு ஏற்படும். 1000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்த இடத்துல 500 ரூபாயா மாறிடும். 500 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்த இடத்துல 300 ரூபாயா மாறும். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கை சக்கரம் அங்க சுழல்வதில் ஒரு சிக்கல் ஏற்படும். அப்ப தாயாக நிர்வாகியாக இருக்கக்கூடியவருக்கு அவருடைய குடும்பத்தை கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குல்ல, அவருக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழல் அங்க ஏற்படும். ஒரு அவையில 100 பேர் கொண்ட ஒரு அவையில கேட்கும் போது 100-5 பேர் மட்டும்தான் கடனாளியா இல்ல, 95 பேர் கடனாளியா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, மனைவிக்கு மருத்துவமனையில போயிட்டு சேர்த்துட்டா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கி இருக்கிறேன், இப்படி ஏதோ ஒரு வகையில கடனாளியாக ஒருவன் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் ஃபுல்லா எங்க இருக்கும், கடனை அடைக்கணுமா இல்லையா, அடைக்கணும் தானே. இந்த சூழல் ஏற்படலாம். அல்லது குடும்ப ரீதியான மன உளைச்சல் அவருக்கு ஏற்படலாம். எந்த பெத்த பிள்ளைய தூக்கி வளர்த்து கொஞ்சி அவர் வளர்த்துட்டு வந்தாரோ அந்த பையன் 10 வயசுல எங்க அத்தா தான் ஹீரோம்மா, 12 வயசுல ஒரு டைப்பா ஆகுவான், 15 வயசுல அத்தாவுக்கு எதிராகவே நின்றுவான். அவன் கேம் விளையாடக்கூடாதுன்னு அத்தா சொல்லுவாரு, எக்ஸாமை வச்சுட்டு விளையாட போவேனான்னு சொல்லுவாரு. இப்படி ஒன்னொன்னா சொல்ல 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 அவனுக்கு அத்தாவே எதிரி மாதிரி செய்தான் காட்டிடுவான். ஒரு கட்டத்துல அத்தாவை என்ன சொல்லுவான்னாக்கா, யோ வேலையை பார்த்து நீ போயா, செலவு பண்ணாங்கிற எல்லாத்தையும் கணக்கு பார்த்து விட்டு எறிகிறேனா இல்லையான்னு பாரு, நீ உன் வீட்டுக்கார ஒழுங்கா சொல்லி வைன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப பொருளாதார ரீதியா ஒருத்தருக்கு கடனை அழித்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப கடனை சரி பண்ணணும்னு போவாரா இல்ல ஜமாத்துடைய பணிகள்ல முழுவீச்சா ஈடுபடுவாரா? கடன் அதான் மார்க்க ரீதியாகவும் அவருக்கு அங்க கடமையாவது இல்லை. ஒரு கடனாளியாக ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் ஜனாசா தொழுவருக்கு கூட ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்க தொழுதுக்கிட்டாங்க, யாரோ பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கும்
அப்படி நிபந்தனைகள் வைக்கப்படுது. ஷஹீதா இருந்தா கூட கடனுக்கு என்ன செய்யுது, அங்க பதில் சொல்லணுங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது இப்ப அவர் இயல்பாவே என்ன செய்வாரு, மன ரீதியாவே நம்ம கடனா இருக்கோம், நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்குது, நமக்கே உடம்பு சரியில்லை, நாம பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோம், முதல்ல நல்லா ஓடி ஆடி இருந்தோம், இப்ப முட்டிலாம் வலிக்குது, நடந்தா மூச்சு வாங்குது, பழைய மாதிரி உடம்பு இல்லை, சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, இப்படியே என்ன செய்யறாருன்னா அவர் உடல் ரீதியாகவும் கவலைப்படுறாரு. ஒரு 22 வயசு 23 வயசாகி பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது, அவர் மன உளைச்சல் இருப்பாரா சந்தோஷமா இருப்பாரா? அவங்க பொண்டாட்டி கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளைக்கு யாரு கல்யாணம் பண்றது கேட்கறாங்க. இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் வரான் போயிடுறான், என் பொண்ணு கல்யாணத்தை நான் தானே பார்க்கணும், அப்ப நான் என்ன செய்யறேன், அதுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு போறான், அல்லது என் கடனை போய் நான் அடைச்சிட்டு வந்துடுறேன்ட்டு போறான், அல்லது என் குடும்பத்துடைய அந்த நோய் நொடி சிக்கல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு போறான். இந்த சூழல்கள் இது மாதிரி ஒரு மனிதனுக்கு சிக்கல் வந்து விட்டால் அவன் சிக்கிக்குவான். மனுஷன் தானங்க. அப்ப மனிதன் என்பவன் ஒரு பலகீனத்தில கட்டமைக்கப்பட்ட ஒருவனுக்கு அவனுடைய பர்சனல் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் துன்பங்கள் சுழன்றடிக்கும் பொழுது இப்ப 2 நிலைமை ஆயிடுச்சு. இப்ப இதை பாக்குறதா அதை பாக்குறதா? ஒண்ணு தாவா கலங்க, இதுவும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட ஒண்ணு, எது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கா, மறுமை ஒண்ணு இருக்கு, இந்த பணி மறுமையில நமக்கு வெற்றிக்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது என்பதை உளமாற ஏற்றுக்கொண்டவன் தான் என் சகோதரன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பிரச்சனையும் வந்துருச்சு. இப்ப வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வைங்களேன், அவன் மனசுக்குள்ள என்ன சிறகடிச்சு பறக்கும், அவன் என்ன செய்வான், ரோட்ல போகும்போதெல்லாம் அப்படி பார்ப்பான், எந்த பொண்ணடா கல்யாணம் பண்ணலாம், நம்ம பண்ணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துல முடியும், நம்ம தங்கச்சிக்கே இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது, அதுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சு நமக்கு புள்ள பெத்து அவன் வாழ்க்கை என்ன ஆக போதும்னா அவன் கவலை புள்ள அதுலயே இருக்குமா இருக்காதா? இருக்கதானே செய்யும். ஒருத்தர்கிட்ட காசு இருக்குன்னு கடன்காரன் கடனை பத்தி யோசிப்பான், காசு இருக்கிறவன் என்ன செய்வான், கையில 20 லட்சத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்துவான், இந்த வீடை வாங்கிடுவோமா, இது ஓட்டு வீடா இருக்கு இது வேண்டாம், அந்த வீடை வாங்கிடுவோமா, அது எவ்வளவு அங்க பட்ஜெட்டு, இந்த வீடு நல்லா இருக்க, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்க என்று காசு வச்சுக்கிட்டு இருக்கவனுடைய கண்ணு ஃபுல்லா வீடையா தேடிட்டு இருக்கும். ஒருத்தன் ஓட்ட வண்டி வச்சிருக்கான்னு வைக்கலாம், அவன் கண்ணு ஃபுல்லா வண்டியா தேடிக்கிட்டு இருக்கும். எவன் மண்டைக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அவனுடைய பார்வை ஃபுல்லா மாறி அதை தேட ஆரம்பிச்சிருவான். உண்மையா இல்லையா? சில பேருக்கு என்னன்னாக்கா சாப்பிடுறதுல கூட்டியா இருப்பாங்க, இங்கே போனா நாங்க சவர்மா திண்டோம், இங்கே போனா நாங்க கிரில் திண்டோம், இங்கே போனா நாங்க மந்தி சாப்பிட்டோம் என்று என்ன செய்வாங்கன்னா அவன் கவனம் ஃபுல்லா என்ன செய்யினாக்கா அவன் ஃபுல்லாவே மண்டை ஃபுல்லா சோறாதான் இருக்கும். மண்டையை உடைச்சு பாத்தீங்கன்னா பிரியாணி, குஸ்கா, 65 பீஸு இதே இருக்கும். அவங்களுக்கு சிந்தனை ஃபுல்லா அதுவாகவே தான் இருக்கும். இப்படி ஐடியாக்கள் எல்லாம் இதை கொண்டு ஷைத்தான் நிரப்பி விட்டான் என்று சொன்னால் இது எப்படி நடக்கும்? ஒண்ணு தெளிவா இருக்குங்க. அந்த தெளிவை மறைக்கிறதுக்கு எதை கொண்டு வந்து ஷைத்தான் வைக்கிறான்? இப்ப மனிதனுடைய இந்த பலகீனம் இருக்குல்ல, யதார்த்த பலகீனம், அது அந்த பலகீனத்தை கொண்டு வந்து ஷைத்தான் வச்சிடறான், பெருசாக்கி காட்டிடுறான். இப்ப நாம என்ன செய்வோம், இதையெல்லாம் போய் நான் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு நம்ம போறோம். நம்ம என்ன ஐடியால போறோம், பாய் கடன் ஆயிடுச்சு பாய், நான் போய் என்ன செய்யறேன், அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன், நான் போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் போய் இந்த வீடெல்லாம் வாங்குற வேலைகள்லாம் இருக்கு, சுத்தி கித்தி போகணும், அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஒருவன் போகின்றான் என்று சொன்னால் அவனால் அதை செய்ய முடியுமான்றதான் கேள்வி. செய்ய முடியுமா? முடியுன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன் இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் சகோதரர்களை காது கொடுத்து கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே அல்லாஹ்தான் தான் வரும். என்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிபலுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானேயானால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் மந்தல்லது என் சுருக்கும் மின்பாதி, அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவன் யார்? சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான வார்த்தைல ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் யாருமே இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்துடும். நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு வைய, உன் பொண்ணுக்கு உன்னால கல்யாணமே பண்ண முடியாது, உன் நோயை உன்னால குணமே படுத்திக்க முடியாது, நீ புது வீடுலாம் வாங்கவே முடியாது, உன் கடனை நீ அடைக்கவும் முடியாது, உனக்கு கல்யாணமும் ஆகாது, உனக்கு பிள்ளையும் பிறக்காது. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட இருக்க எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்குங்கிறான் அல்லாஹ். இதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? இதை ஏத்துக்கிட்டான் தாவா காலத்திலே நம்ம இருக்கிறோம். என்னுடைய இறைவன், நான் எந்த இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனோ
அவன் சகல வல்லமையும் பொருந்தியவனாக இருக்கின்றான். இன்னல்லாக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்கள் மீதும் என்னுடைய இறைவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு வந்தானே தௌஹீத்வாதி. இப்ப அந்த தௌஹீத்வாதிக்கு என்ன வருது? தனக்கு ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் வந்த உடனே நாம் போய் அதை சரி செய்யறேன்ட்டு ஓடிடுறான். அது சரி ஆகாதுன்னு அல்லாஹ் சொல்ல, போய் பாரு, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் கூட நீ கூட்டுக்கு பாவம், பிரச்சனை சரி ஆகாதுங்கிறான். ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய அருள் வேணும். அப்ப பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா வழிகாட்டுறாங்க. செருப்புடைய வாறு அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்துல கேளுங்க. செருப்புடைய வாறு அருந்துட்டா, இப்ப செருப்பை கூட தூக்கி போட்டு செருப்பு கடையில செருப்பு வாங்கிடலாம் தானே? எவ்வளவு வரப்போகுது செருப்பு? 300 ரூபாய் வருமா? என்கிட்ட தான் 500 ரூபாய் இருக்கு. ஏன் இப்ப நான் அல்லாட்ட கேட்கணும்? செருப்புடைய வாறு தைக்கிறதுக்கு தைக்கிறவங்க உட்கார்ந்து இருக்காங்க, 20 ரூபாய் கொடுத்தா தச்சு கொடுத்துருவான். இதே நான் அல்லாட்ட கேட்கணும்? அல்லாவுடைய நாட்டம் இல்லைன்னா கண்டிப்பா அவன் செருப்பு தச்சு உங்களுக்கு தர மாட்டான். தச்சு கொடுத்தா திருப்பி அந்த போயிரு. செருப்பு நீங்க ஒண்ணு வாங்கி போடுவீங்க, போட்டு நடக்கிறதுக்குள்ள காலை உடைஞ்சு போயிரு. என்னங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இதையே சொல்லிட்டு இருக்கீங்களா? உண்மை அதுதாங்க. நாம் சக்சஸ் ஆக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும். அப்ப நாம என்ன மனநிலைக்கு வந்துறோம்னா, அல்லாஹ்வை தனியாக விட்டுவிட்டு என்னுடைய அறிவு, திறமை, ஆற்றல், உதவி, மாமா மச்சான், சொந்தக்காரன், 20 வருஷம் அனுபவம், எனக்கு கடையில நிறைய திறமை இருக்கு, நான் போய் என் கடனை அடைச்சிட்டு வரேன்னு போறவன் எவனாவது அந்த கடனை அடைச்சு கிடைச்சு நிம்மதியா இருக்கானான்னு செக் பண்ணி பாருங்க. கொள்கை பிரச்சாரத்தை விட்டு விட்டு தாவா களத்தை விட்டு ஒருவன் போகின்றான் என்று சொன்னால் அதுல 2 நடக்கலாம். அவன் போகின்ற வழியிலே அல்லாஹ் அவனை விட்டு விட்டான் என்று சொன்னால் அது மாதிரி பரிதாபத்துக்குரிய நிலைமை வேற எதுவுமே இல்லைங்க. ஒரு கால் போய் ஒருவனுக்கு அல்லாஹ் காசு, பணம், சொத்து, சுகம், உனக்கு என்ன வேணுமோ போட, அதானே வேணும் உனக்கு, அதை நான் தரேன்ட்டு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்களேன், அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னா அவன் திருப்பி இந்த பக்கம் வர முடியாது. எது வேணும்னு போனி அதை எடுத்துட்டு போயிரு. இறைவா, எனக்கு உன்னுடைய அருள் தான் வேணும், எனக்கு மறுமை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், இது எல்லாம் கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் வரும், இதை உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த பாரத்தை நான் ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டி விட்டு எவன் தாவா களத்திலே நிற்கின்றானோ அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? இதனுடைய பரக்கத்தால், இதனுடைய சுபிச்சத்தால் அவன் அல்லாஹ்வுடைய பணியை தனக்கு செய்யறான். நபிமார்கள் எதை சொல்ல வந்தார்களோ அந்த தாவா களத்துல நிற்கிறான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக போறான். இப்படி போகின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்தாங்க சிரமம், அல்லாஹ் நாடினா அதை லேசாக்கி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உதுக்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். நீ என்னுடைய வேலையை பாருப்பா, நான் உன் வேலையை பார்க்கறேன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அந்த பிள்ளையை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே கொடுத்தான். தாவா களத்துல இருக்கும் போதே அல்லாஹ் கொடுத்தானா? தாவா களத்தை விட்டுட்டு பிறந்துச்சா? இந்த களம் தாங்க எல்லாத்துக்குமான அடிப்படை. இதை விட்டுட்டு போய் உன்னை சக்சஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது நாம கொண்ட நம்பிக்கைக்கு அது எதிரானதுங்க இது. அப்ப இதுலயே என்ன செய்யணும்? ஆர்வமாக, ஊக்கமாக நாம் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், வல நுதி கண்ணகும் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பரி அல்லகும் எரிஜிவும். பெரிய வேதனைக்கு முன்னதாக சிறிய வேதனை நான் உங்களுக்கு தருகின்றேன். பெரிய வேதனை எது? மறுமையில் இருக்கக்கூடிய நரக நெருப்பு, அதான் பெரிய வேதனை. அந்த வேதனைக்கு முன்னதாக சிறிய சிறிய வேதனை நான் உங்களுக்கு தரேன். ஏன் தரேன்? சிறிய வேதனைனா என்ன? கடன் வருது, கஷ்டம் வருது, நோய் வருது, பிள்ளை இல்லாம இருக்கிறது, கண்ட பொண்டாட்டிக்கு நமக்கு சண்டை வருது, பிள்ளைக்கு நமக்கு சண்டை வருது, இப்படி பலவிதமான உடல் ரீதியாக, மன ரீதியாக நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நான் தான் தரம்பா. அல்லாஹ் சொல்றான், எதற்காக தரேன் தெரியுமா? நான் அல்லவும் எரிஞ்சுவோம், நீ என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. அந்த கஷ்டங்களும் துன்பங்களையும் கொடுக்கும் போது ஒரு அடியான அல்லாஹ்வின் பக்கம் மீளுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக மாறிவிடுகின்றான். ஆனா பல பேர் என்ன செய்யறாங்க? இல்லைங்க, அவன்லாம் வீடு கட்டிட்டாங்க, அவன்லாம் நல்லா இருக்காங்க, அவன் பையன்லாம் அப்படி போயிட்டாங்க, இவன்லாம் இப்படி ஆயிட்டாங்க, நான் ஒன்றும் இந்த முத்துப்பேட்டையில ஒரு சொந்த வீடு வாங்காம இருக்கேங்க, மஞ்சப்பையை தூக்கிட்டு எங்கெங்கந்தோ மன்னார்குடியில இருந்து வந்தவனா வீடு வாங்கிட்டாங்க, நான் இன்னும் வாங்காம இருக்காங்க என்று எவனாவது அப்படி மேல கீழே பார்த்துக்கிட்டு என்ன செய்யறான்? இதை விட்டுட்டு போய் எப்படியாவது இந்த உலகத்துல கோட்டை ஏறி கொடி நாட்டின்னு நினைக்கிறான். அப்ப இது சின்னதாயிரு. எது சின்னதாயிருது? இந்த தாவா களம், இந்த மார்க்கம், இந்த பிரச்சாரம் என்கின்ற மனநிலையில ஒரு சிலர் வருவார்கள் என்று சொன்னால் அதற்கான இழப்பு யாருக்கு?
இதோடைய கூலி சாதாரணமானது இல்லைங்க. சூரத்துல் யாசீன்ல பாருங்க, ஒரு தாயி, ஒரு சாட்சியாளர், ஒரு ஊருக்கு நபிமார்கள் வருகின்றார்கள், அந்த நபியை அந்த ஊர் மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். இன்னொரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். ஒவ்வொன்றாக 3 இறை தூதர்கள் வந்து தாவா பணி செய்யறாங்க. அந்த மக்கள் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிராமத்துடைய கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வராரு. அவர் சாட்சி சொல்றார், இவங்க உங்கள்கிட்ட ஏதோ கூலி கேட்டாங்களா? அர்-ரஹ்மானை வணங்குமாறு தானே சொன்னாங்க, இதை நீங்க வணங்கினா என்ன? இப்படி 4 வாரத்தை பேசுறாரு. போக்கஸ் லைட்லாம் போட்டு மேடெல்லாம் வச்சு அப்படியே 1,00,000 பேரை கூட்டிலாம் பயன் பண்ணல. அந்த மக்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? தனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்லி சாட்சியாளரா நிக்கிறாரு. ஊர் மக்களுக்கு என்ன கோபம்? நபிமார்கள் என்று சொல்றாங்க, அவங்க சொன்னதே நான் கேட்கிறேன், நீ என்னையா சொல்ற? ஏன்னா ஊருக்கு வெளியில இருந்து வந்தாலே பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, உள்ளூர் ஆளு வெளியூர் ஆளுன்னு ஒரு கோஷ்டி இருக்கும் தெரியுமா? உள்ளூர் ஆளுக்கு ஒரு கெத்து இருக்குங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்கள ஒரு பாஷாட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த டைப்ல இவர் என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. இவர் மௌத்தா போயிடுறாரு. என்ன நிலைமை அடுத்து? அல்லாஹ் அவர் என்ன செய்யறான்? சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக அப்படின்னு சொல்றான். அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. இறைவா, என் சமுதாயம் இதை அறியணுமே, இதோடைய பரக்கத்தை, இதோடைய நன்மை என் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அங்கலாய்க்கிறார். நான் சொல்லிடுறேன்பா, அப்படி அல்லாஹ் சொன்னதான் சூரத்துல் யாசீன் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக்காரு. ஒரு வரலாற்றை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக என்று அல்லாஹ் சொன்ன சம்பவம் தான் சூரத்துல் யாசீன். அப்ப இந்த தாவா களம் என்பது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று தரத்தக்க ஒரு காரியமா இல்லையா? அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு மரணம் நிகழ்ந்தால் அது அல்லாஹுடைய அருளுக்குரிய ஒன்றாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்களுக்காக இதை ஒட்டுமொத்தமாக கை கழுவி விட்டு நான் சென்று விடுவேன், அல்லது இதை ஓரம் கட்டி விட்டு அந்த வேலையை பார்ப்பேன் என்று ஒருவன் முடிவெடுத்தால் அந்த காரியமும் அல்லாட்ட தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் பாய்? அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி கடத்தனி எல்லாத்தையும் விட்டுறதா? கொண்டாட்டி பிள்ளையை சரி பண்ண வேண்டாமா? நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா? எல்லாமே இருக்கு. எல்லாமே நபிமார்களுக்கு இருந்துச்சா இல்லையா? நபிமார்களுக்கு நோய் நொடி வந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் 2 நாளைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் உணவு உண்டதில்லை. அவ்வளவு வறுமை இருந்தது. எவ்வளவு கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் தாவா களத்துல நபிமார்கள் நின்றார்களா இல்லையா? அந்த மாதிரி நான் என்ன செய்வேன்? எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்காக நான் அதற்காகவும் உழைப்பேன். இதை நான் விட்டுற மாட்டேன். இதை என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரையில நான் களப்பணி இறங்கி அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்வேன். எவ்வளவு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் இந்த பணியில நான் செய்வேன், வீரியமாக களத்துல இறங்கி செய்வேன் என்று போனால் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். அது என்ன அற்புதம்? நடைமுறை வாழ்க்கை இருக்குல்லங்க, அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், ஒமை எத்தக்கில்லாக யஜ்அல்லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான். அவர்களுக்கு நாம் அறியாத புறத்திலிருந்து உணவளிப்போம். அது என்னங்க அறியாத புறத்திலிருந்து உணவு? ஏதாவது ட்ரோன்ல வந்து இறங்குமா? அப்ப நமக்கு ஏற்பட்ட கடன், கஷ்டம், துன்பம், ரிஸ்க்னாக்க சோறுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, வாழ்வாதாரம் அர்த்தம். ரிஸ்க்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே வாழ்வாதாரம் தான், மூச்சு காத்து உட்பட. இப்ப அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அது எந்த ரூபத்துல போகுதுன்னே தெரியாது. பல தாய்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாருங்க, எல்லா செலவும் பண்ணிட்டு 1000 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வைப்பார். சில பேர் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, பரக்கத்தே இருக்க. தாவா களத்துல நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் அது. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவருடைய காரியத்தை நாம் எளிதாக ஆக்குவோம். ரொம்ப சிம்பிளா. அது யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சி யார் இந்த தாவா களத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய தனி பெரும் பாக்கியம். நீங்க பார்க்கலாம், எல்லாமே எனக்கு தெரியும் என்ற மனநிலையில ஒருவன் வந்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய ஞானத்துடைய வாசலை அல்லாஹ் அடைச்சிருக்கும். அப்ப அந்த ஒரு சூழல்ல இருந்து அல்லாஹ் நம்மை மாத்தி இன்றைக்கு ஏதோ ஒரு நற்செய்தியை ரப்புல் ஆலமீன் எனக்கு தர இருக்கின்றான் என்று யார் ஓடோடி வந்தோமோ அல்லாஹ் அவர்களே தன்னுடைய அருள் மலையில் என்ன செய்வான்? சூழ்ந்து கொள்வான். ஒரு அவைக்கு 3 பேர் வராங்கங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு? ரொம்ப ஆர்வத்தோட வந்து முன்னாடி உட்கார்ந்துகிட்டார். ஒருத்தர் என்ன செய்யறாரு? கூச்சப்பட்டுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்துகிட்டார், கேப் கிடைச்ச இடத்துல.
இன்னொரு என்ன செய்யறாரு, புறக்கணிச்சுட்டு போயிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மிம்பர்ல இருந்தே சொல்றாங்க, யார் ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்துல ஆர்வமாகி விட்டார். யார் கூச்சப்பட்டு விட்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்துல கூச்சப்பட்டு விட்டார். யார் புறக்கணித்து சென்று விட்டாரோ அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஆர்வமாக ஓடோடி வருகின்றீர்கள் என்று சொன்னால், நாம் வருகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய விஷயத்துல ஆர்வமாகி விடுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நம்பால் வரக்கூடிய பாதையை நாம் எளிதாக ஆக்குவோம். எனக்கு இந்த தௌஹீது தான் என்னுடைய உயிர் மூச்சு. நான் மரணிக்கின்ற வரையிலே இந்த கொள்கையிலே இந்த ஜமாத்துல இருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வேன், களப்பணி செய்வேன், கள போராளியாக இருப்பேன். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட தாவா களத்துல நிற்பேன் என்று யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகின்றார்களோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா. அவர்களை நாம் நம்பால் வரக்கூடிய பாதைகளை எளிதாக ஆக்குவோம். வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கின்றான். உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க, ஆனா யாரு இருப்பா கூட? அல்லாஹ். அது போதாது அவர் மூமினுக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையானவன் யாருதான்? அல்லாஹ். உங்க வீட்டுல வஞ்சர மீன் இருக்காது, ஆனா நீங்க கவலை மீனை சாப்பிடுவீங்க. அந்த கவலை மீனோட வஞ்சர மீனோட டேஸ்ட் அல்லாஹ் கொடுத்துருவான். காசு பணம் சொத்து சுகம் என்பதற்காக ஒருவன் தாவா களத்தை விட்டு ஓடி போய் ஏசி போயிட்டு ஒற்றை அடியில மெத்த வச்சு படுப்பான், அவனுக்கு தூக்கம் வராது. நீங்க கட்டாந்தரையில பாய் விரிச்சு படுப்பீங்க, ஆஹா அப்படின்னு அற்புதமா ஒரு தூக்கத்தை எந்திரிச்சு ஃபஜ்ருக்கு 4:30 மணிக்கு ஜிம்முன்னு வந்து நின்றுவீங்க. இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய பேர் அருள். இதெல்லாம் தாவா களத்துல வரும்போது அல்லாஹ் மனைவியை வசப்படுத்தி, பிள்ளைகளை வசப்படுத்தி, சின்ன பொருளாதாரத்துல பரக்கத்து செஞ்சு, உடல் நலத்துல ஒரு ஆரோக்கியத்தை செஞ்சு அல்லாஹ் மறைமுகமான அபிவிருத்திகளை பரத்துகளை தருவான், வாக்களிக்கின்றான். சில சோதனைகள் வரும். பாய் சொன்னீங்க பாய், அப்படி எனக்கு வரலையே பாய், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய். அதுல உறுதியாக இருந்து அதுல நாம அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், இன்றல்ல நாளைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு. அல்லது மறுமையில அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை தருவதற்காகத்தான் எனக்கு இந்த சோதனைகளை தருகின்றான் என்று சகித்துக் கொண்டு, இன்னல்களை சகித்துக் கொண்டு ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால், அதுதான் வீரமிக்க ஒரு செயல். வெற்றி வீரனாக நாம் ஆகுவது என்பது எதுல இருக்குது? துன்பம் வந்தால் புகழ்ந்து போவதில் இல்லை, கஷ்டம் வந்தா ஓடி போயிறதுல இல்லை. அதை சகித்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக நிற்பு. போருக்கு போறாங்கங்க ஒரு சாரார், அடிச்ச அடியில என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கே ஓடிட்டாங்க. ஒரு சாரார் என்ன செய்யறாங்க? இதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் என்று உயிரை கொடுப்பதற்காக முன்னேறி போச்சு ஒரு படம். இதுதான் தாவா பணி என்று சொன்னால், பிரச்சாரம் என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக பல விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும். நான் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுவேன். என் ரப்புல் ஆலமீன் அவன் கருணையாளனாக இருக்கின்றான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் அவனிடத்துல பொறுப்பு சாட்டி இந்த களத்துல நின்று, இப்ப கடையை திறக்க போங்க யாரு வேண்டானா, இப்ப பிள்ளைட்டு போய் நீங்க தாவா பண்ணுங்க, இப்ப மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அல்லாஹ் மேல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது டைவர்ட் ஆயிரும். நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான்றதுக்கு தான் கடை திறக்கவே போறோம்னு நினைக்கணும். ஓப்பா கடை திறந்து வியாபாரம் பண்ணுப்பான்னு யாரு அனுமதி கொடுத்திருக்கா? அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். ட்ரீட்மெண்ட் எடுன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணுக்கு ஓய்வை கூட ரெஸ்ட் எடுன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்காக தூங்க போறேன், அதுக்காக சாப்பிட போறேன், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றேன். ஆனால் இந்த காரியங்களை கொண்டு என்னுடைய மீட்சி கிடையாது, அல்லாஹ்வை தான் நான் நம்பி இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வை ஒருவன் உறுதியாக நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால், மிக நிச்சயமாக நாம் மரணிக்கின்ற வரையில இந்த தாவா களத்துல இன்னும் வீரியமாக களப்பணி செய்ய முடியும். அப்படி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாற்றத்தை நாம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பணிகளை வீரியமாக செய்யத்தக்க ஒரு பணியை ரப்புல் ஆலமீன் நமக்கு என்றென்றும் தந்தருவானாக. அதுக்காக அனைவரும் கரம் போட்டு இந்த தாவா பணியில இறங்கி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.